சேமி ஐஸ். லீவு டயத்துல வந்தீங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்கும், தவிரணும். அப்படியே வாயில கை வைக்கிற மாதிரி. ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா அலங்காநல்லூர் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ், அதுவும் ஹிட்டனான வாட்டர் ஃபால்ஸ் நம்ம அலங்காநல்லூர்ல இருக்கு. ஸோ நானும் வாய்ஸ் ஆஃப் பரோட்டா ப்ரோவும் தான் வந்திருக்கோம். அழகான கிராமம் அலங்காநல்லூர் கிராமம் தான். எல்லா கிராமமே அழகாக தான் இருக்கும், அதில் இது ஒன்றுன்னு சொல்லலாம். ஆனால் அலங்காநல்லூர் சொல்லிட்டாலே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகுது நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு தான். இதுலேயும் காலையில் ஒரு 9:30 இருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக 10:30 இருக்கு. கிளைமேட்டெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கு. அதுலேயும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸில் உட்காந்து சாப்பிட்டோம்னா அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா மதுரையிலேருந்து அலங்காநல்லூர் போகிறதுக்கு ஒரு 16 கிலோமீட்டர்ஸ், அங்கேருந்து அதாவது அலங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ், மொத்தம் 19 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ½ அன் ஹவரில் போகலாம். அண்ட் நீங்கள் இந்த ஸ்பாட்டு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக குளித்ததுக்கு அப்புறம் பசிக்கும். ஸோ நீங்கள் ரியாஸ் ஹோட்டல், அதாவது அலங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டில் ரியாஸ் ஹோட்டல் இருக்கும், அங்கே நீங்கள் டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும், அங்கே வாங்கிக்கலாம். தோசை அப்புறம் பூரி மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ பூரியோட சைஸ்ன்னு பார்த்தோம்னா பெருசாக தான் இருந்துச்சு. அதில் ஒரு 3 பூரியும் 2 தோசையும் வாங்கியிருந்தோம். ஸோ பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு சொல்கிறேன். நம்ம கூட சாப்பிட வரவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும். இதுதான் தத்துவம், சரியா? இதை யாரும் மறந்துடக்கூடாது. இந்த ரியாஸ் ஹோட்டலில் பூரியும் தோசையும் மட்டும்தான் இருந்துச்சு, மிச்சம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி, டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க. அதுலேயும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த கிராமத்தில் உட்காந்து இந்த ஒரு கிளைமேட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு தனி ரகம். அண்ட் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, வாட்டர் ஃபால்ஸ் குளிக்க வரோம், பார்சல் வாங்கிட்டோம் அப்படின்றதுக்காண்டி நீங்கள் வாங்கிட்டு வாங்க. பட் இந்த கேரி பை, இந்த குப்பை இதெல்லாம் எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்லேயே போட்டுருங்க. ஒரு இடம் இருக்கும், தள்ளி போனீங்கன்னா இருக்கும், அங்கே போட்டுருங்க. தயவு செஞ்சு குளிக்க வரீங்கன்னா சாப்பிடுங்க, எல்லாம் பண்ணுங்க. பட் இந்த குப்பையெல்லாம் சேர்க்காம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த வாட்டர் ஃபால்ஸில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சேஃபாகவும் பக்காவாக குளிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. போட போகிறோம். அது சேமி ஐஸ்கிரீம் வெறும் 5 ரூபாய்க்கு தராரா? 10 ரூபா சொன்னாரா? சரி 10 ரூபாயா கொடுத்துருக்கனே. அதாவது ஆள் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற 80s 90s கிட்ஸில் வந்து நம்ம இந்த சேமி ஐஸ் சாப்பிட்டது ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தது. 50 வருஷத்துக்கு முன்ன உள்ள சேமியா ஐஸ்கிரீம் இது, ரைட்டா? நம்ம 90s கிட்ஸில் சாப்பிட்ருப்போம், 90sல சாப்பிட்ருப்போம். பட் ஆனால் இதுல இப்போ ஓட்டுறலாம் எங்க வகுத்த ஆத்துறதுக்கு மட்டும் ஓட்டுறோம். விவசாயம் தான் என்னைக்குமே உலகம் தோன்றும் காலத்துல இருந்து விவசாயம் தான் மக்களும் மனிதரை வாழ வைக்கணும். அது உண்மைதான். ஆனா இன்னைக்கு உள்ள விலைவாசிக்கு கட்டுப்படி ஆகாது. அது உண்மைதான். எங்க தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி தொழிலை மாத்திக்கலாம், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி. ஆமா சார். சரிங்க, ரொம்ப நன்றி. பாத்தீங்களா, கேட்டீங்களா? விவசாயம் தான் என்னைக்குமே நிரந்தரம். பட் நம்ம அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் அலங்காநல்லூர்லேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஷாப்புக்கு தான் போகிறோம், வாங்க போகலாம். 100 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு இந்த ஒரு பால் பண்ணை சாப்பிட்றதுக்காண்டி எங்கே வேணாலும் போகலாம். பேர் உங்க பேர் பாபு. பாபு, எத்தனை வருஷமான இடம் வந்து 68 வருஷம் 20 வருஷம் ஆகும்.
இப்போ டைமிங் பார்த்தோம்னா கடை டைமிங்னா இல்லை டைமிங் இந்த பால் பண்ணி வாங்குறதுக்கு வருவாங்க வாங்குறது காலையிலேருந்து வருவாங்க. காலையிலேருந்து நைட்டு வரும். நைட்டு 9 வரைக்கும். காலையில் 4 மணி. ஒரு நாளைக்கு எத்தனை இது? ஒரு நாளைக்கு ஒரு 3 ஷிஃப்ட், ஒரு ஷிஃப்ட் 5 கிலோ, 3 ஷிஃப்ட் 15 கிலோ. 15 கிலோ. ஆனால் நம்மளுக்கு சண்டே முதற்கொண்டு இருக்கும். சண்டே தான் அதிகமான அதிகமாகவே இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோண்ணே போடுவீங்க? ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து ஒரு 1000 மணி. 1000 போடுவீங்க. இப்போ நீங்கள் ஆர்டர்னாலும் செஞ்சு கொடுப்பீங்க? ஆர்டர்னா விசேஷம் இருக்குது. ஒரு பண்ணு எவ்வளோண்ணே அது? 10 ரூபா. 10 ரூபா இருக்குங்க. முன்னாடி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப எவ்வளோ இருக்குங்க? ஃபஸ்ட்டு அப்பா ஆரம்பிக்கும் போது அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் அப்பா ஆரம்பிக்கும் போது. கொரோனா காலத்துலேருந்து முன்னாடி கொரோனா காலத்துலேருந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் ஒரு 14 காது இருக்குல்ல, அந்த சக்தி காது. அப்பா இறந்து. நீங்கள் ஆரம்பிச்சப்போ எவ்வளோக்குண்ணே ஆச்சு? நான் வந்து அப்பாவுக்கு அடுத்து நான் 8 ரூபாய் இருந்தேன். 8 ரூபா. 6 ரூபா வந்து 8 ரூபா. நான் எல்லா இடத்துலையும் பால் பண்ணு சாப்பிட்ருக்கேன். ரேட்டு வந்து 12 ரூபா, 15, 18ன்னு போடுவாங்க அங்கே மதுரையில். 8 ரூபாவில் வந்து 10 ரூபா ஆக்கியிருக்கேன். 14 வருஷம் ஆச்சு 10 ரூபா ஆக்கி. இன்ன வரைக்கும் 1 ரூபா கொடுக்கும். இந்த பால் பண்ணு மேக்கிங் பண்ணும்போதே அவ்வளோ டெம்ப்டாக இருந்துச்சு. அதுலேயும் வந்து இவங்களோட பால் பண்ணு டேஸ்ட் வைஸ் பார்க்குறப்போ இவங்க 65 வருஷம் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்களே, அது சும்மா கிடையாது. ஸோ இதோட டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த கடையோட லொக்கேஷன் கரெக்டாக நீங்கள் அலங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலே ஃபேமஸ் பால் பண்ணு கேட்டாலே சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த வீக்கெண்டு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அலங்காநல்லூரில் ஒரு விசிட்டை போடுங்க. அண்ட் மினி வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் ஃபேமஸான பால் பண்ணலாம் சாப்பிட்டு சும்மா என்ஜாய் பண்ணலாம். இருடா ஈஸியாக குதிச்சிடலாம். வர குதிங்க. ஆஹா, இவர் பண்ணார்ல, பண்ணுங்க. அங்க வந்து எங்க ஜோதியில ஐக்கியமாயிக்கீங்க. சொல்லிட்டு மேல அப்படி கை காட்டுவேன், நீ மேல அப்படியே இழுத்துரு. சரியா? கேமரா நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட்.